மெர்க்குரி சாஃப்ட்வேர் டியூட்டோரியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்எக்ஸ் மெடியில் சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி எப்படின்னு பார்க்க போகிறோம். சேல்ஸில் பிஓஎஸ் என்ட்ரி, நம்ம சேல்ஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. அதை எப்படி ரிட்டர்ன் போடுறதுன்னு இன்றைக்கி பார்க்குறோம். இந்த ப்ராடக்டோட நேம் டைப் பண்ணிக்கிறோம். குவான்டிட்டியில் -1 அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாக்கில் ஆட் ஆயிரும். இங்கே சேல்ஸில் ரிட்டர்ன் ஆகியிருக்கும். அடுத்து அவங்க புதுசாக இன்றைக்கி வாங்குகிற ப்ராடக்டை ஆட் பண்ணுறோம். குவான்டிட்டி, இதில் ரிட்டர்ன் வந்த ப்ராடக்டில் -1 இருக்குது. ஸோ அதே மாதிரி அதோட டோட்டலும் மைனஸில் டிஸ்பிளே ஆகியிருக்கு. அடுத்த ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டும் அவங்க ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட்டும் மைனஸ் பண்ணி கீழே வந்து டோட்டல் வந்து டிஸ்பிளே ஆகிடுது. சேவ் F3 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். இப்போது ரிப்போர்ட்டில் சேல்ஸில் பிஓஎஸ் புக்கில் போய் பார்க்குறோம். அதில் பில் நம்பர், டேட், என்ன டேட்டுங்கிறத கொடுத்துக்குறோம். அதில் 2 பில் நம்பர் வந்திருக்கு. இப்போ ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட் வந்து ஆர் அப்படின்னு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் ரெட் கலரில். ஸோ அது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். அந்த பில்லை கிளிக் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். அதில் ரிட்டர்ன் ஆன ப்ராடக்ட் -1, இப்போ புதுசாக வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. கீழே டோட்டல் எவ்வளோன்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுதான் சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி. தேங்க்யூ.